ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வீடியோவை ஒரு லைக் தட்டிடுங்க. லைக்கே பண்ண மாட்டீங்க, லைக்கை போட்டுருங்க. ஸோ தட் இன்னும் நிறைய பேர் கமல் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக கேட்கிறேன். அதை தயவு செய்து நீங்கள் பண்ணுவீர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்போடு பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சீசன் கமல் சார் பண்ணாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஏஐ கோர்ஸ் படிக்க போயிருந்தார். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. ஆனாலும் இது தற்காலிக ஒரு முடிவு தான். அதாவது இட்ஸ் டெம்பரவரி நாட் பெர்மனன்ட் அப்படின்றத கமல் சார் சொல்லிட்டு போயிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய மாநில தலைவர் மிஸ்டர் தங்கவேலு அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து இந்த வருஷம் கமல் சாரால் பண்ண முடியல பிக் பாஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து அமெரிக்காலாம் போக மாட்டார். அவர் ஏஐ கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் கமல் சார் வந்து பிக் பாஸை தொகுத்து வழங்க நிறைய வாய்ப்பு வந்து இருப்பதாக வந்து சொல்கிறார். ஸோ வெல்கம் பேக் கமல் சார், கோ பேக் சேதுபதி, வெல்கம் பேக் சேனாபதி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம். அதை நான் சொல்லலை, மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு தலைவரே வந்து சொல்லியிருக்கார். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை வந்து நியூஸ் வந்து நல்ல ஒரு வேலிடான ஒரு நியூஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சார் இல்லாமல் பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு கோமாளி கூட்டம் மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அவர் வந்தால் தான் அந்த ஷோக்கான ஒரு டிக்னிஃபைடான ஒரு ஸ்டேஜாக இருக்கும். ப்ளஸ் நிறைய அனலைசிஸ் வந்து பண்ணுவார், புத்தக பரிந்துரை இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா எவன்லாம் போனானோ அவன்லாம் வந்து வான்றேன். அதற்காக அடுத்த தடவை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களை செஞ்சிருவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆக வேண்டும். அடுத்து இன்றைக்கி 35 வருடம் இன்றடு சந்திரடு படம் வந்து கிட்டத்தட்ட 365 நாள் நான் ஸ்டாப்பாக ஆந்திராவில் ஒன்ன படம். விஜயசாந்தி அவர்களும் வந்து கமல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸை கிரெடிட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. யாருமே அந்த டைமில் அவர் நடித்த மாதிரி நடிக்க முடியாது. அவர் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, டெடிக்கேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் பண்ணுற அந்த இன்புட்ஸ்லாம் வந்து நானே மிரண்டு போயிட்டேன். நிறைய அவருக்கு இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஓகேவா. அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூ, த்ரோபேக் இன்டர்வியூ தான். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். கமல் சார் வந்து ஆடியன்ஸை முட்டாளாக்க விருப்பப்படவே மாட்டார். ஆடியன்ஸுக்கு இவ்வளோ போதும், ஒரு ஃபைட்டு 4 பாயிண்ட்டு, ஒரு டான்ஸ் ஆடிட்டு நான் போகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்படி கிடையாது. நான் கொடுத்த அதுக்கு காசுக்கு நான் ஏதாவது என்ன வருத்தி நான் நடிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப குறியாக இருந்தார். நான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று கூட சொல்லியிருந்தார். நான் வந்து கமல் சார் தெரியாது எனக்கு. சினிமாக்குள்ளே வந்து தான் அவரை கற்றுக்கிட்டு அவர் அந்த மனுஷன் பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்து அரண்டு போயிட்டேன், பிரமித்து போனேன். அவர்லாம் பெரிய மனுஷன், மாபெரும் மனிதர் அப்படின்ற மாதிரி போலாரம் சொல்லியுள்ள நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ரவீந்தர் துரைசாமி அவர்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், அவர் வந்து கமல் சாருடைய அரசியல் சீமான் வந்து காலி பண்ணிட்டார் இந்த வட்டம், திமுக கூட்டணி போயிட்டார் அவர். விஜய் அதே மாதிரியே சீமான் வந்து எதிர்ப்பார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கமல் சாரை தான் வைத்து திமுக விஜய் எதிர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது எந்த லெவலில் உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தார். சீமானும் அப்படி தான் தம்பி விஜய் அப்படின்ட்டு இருந்தார். அங்கே போய் சீமானை செஞ்சு விட்டார் விஜய். உடனே இங்கே வந்து நம்ம சீமான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாரு விஜயை திருப்பி. ஸோ தெரியல, அரசியல் எதுவாக நடக்கலாம், பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தெலுங்கு ஆக்டர் மிஸ்டர் சத்யதேவ் அவர்கள் கல்கி செட்டுக்கு கமல் சார் பார்க்க போனாராம். இல்லை மேக்கப்பில் இருக்காரு, காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ரொம்ப வருத்தமாயிட்டாராம். ஆனால் அவர் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஜீப்ரா அப்படின்ற ஒரு படம் நல்லா ஹிட் ஆச்சு போலாங்க. அந்த படத்துடைய ஆக்டர் இவர் சத்யதேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே திரும்பினாலும் கமல் சாருக்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா. அடுத்து டிஓபி ரவி கே சந்திரன் அவர்கள், அவருடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டீசர் ஷூட் பண்ணி எடுத்திருந்தார் மணிரத்னம் அவர்கள். அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டாங்கல்ல, அதை படம் ஃபுல்லும் மெயின்டைன் பண்ணுற ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்து உசுரை கொடுத்து உழைச்சிட்ருக்கோம் அந்த தக் லைஃப்பில். ஸோ அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. மேட் மேக்ஸ் மாதிரி ஒரு ரேஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் 25 டேஸ் ஆஃப் அமரன் மிஸ்டர் பிரபு அவர்கள் மற்றும் விக்ரம் பிரபு அவர்கள் அந்த படத்தை பார்த்து விட்டு கருத்துக்கள் தெரிவித்தார்கள். மெயினாக கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கும் அந்த கமல் சாருடைய மனம், அதை பாராட்டினார்கள். அப்புறம் சாய் பல்லவியுடைய பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினார், இயக்குநர்களை பாராட்டினார்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் நியூஸ் இல்லை. இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.